Hello, good morning. Is my voice audible? Yes. Yes. Okay, super. So let's start our today's class. Start ஆயிடுச்சு கிளாஸ் Right. சார் புரிய மாட்டேங்குது. எல்லாரும் mute yourself. Thank you. Right. Okay, super. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, so we are going to see day 2 session of our last class. நம்ம பைத்தான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி நம்ம பார்த்திருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதோட கண்டினியூஷன். அண்ட் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃபுல்லா டெக்னிக்கலா தாங்க பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல்னா என்ன மீனிங்னா, நம்ம கொஞ்சம் பைத்தான் போர்ஷனை கவர் பண்ணிட்டாதான் நெக்ஸ்ட் நம்ம அதை வச்ச அட்வான்டேஜஸ், எக்ஸாம்பிள்ஸ், ரியல் லைஃப் சினாரியோஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்றலாம் பேச முடியும். அப்ப நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் கோடிங் ரிலேட்டடா உங்களுக்கு சில எக்ஸசைசஸ் அண்ட் ஹோம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. நான் லாஸ்ட் கிளாஸ் நான் எதுவுமே கொடுக்கல, அப்படியே நான் சைன் ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் தட் வாஸ் அன் இன்ட்ரோடக்டரி கிளாஸ். அதில் நான் எதுவுமே நான் கொடுத்துருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பா நல்ல ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும், டாஸ்க் எல்லாமே. ஸோ வில் பி டூயிங் தட் இன் அவர் டுடே செஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் எங்க லெஃப்ட் ஆஃப் பண்ணமோ அங்க இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், let us continue with our today's concepts. ஸோ இன்னைக்கும் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ the topics are very easy to understand. ரொம்ப சில்லியாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பேசிக் லெவல் இன்ட்ரோடக்டரி டாபிக்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பிகாஸ் பைத்தான் இஸ் அ வெரி ஈஸியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸி லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, so we are going to talk about symbols. சிம்பிள்ஸ்க்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. பட் பிஃபோர் தட் நான் என்ன பண்றேன், என்னோட லாஸ்ட் கிளாஸ் கோடிங்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இப்போ இதுல ஒன்னொன்னு என்னென்ன காம்பனன்ட் நம்ம என்னென்ன டாபிக்ல பார்த்தோம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ இட்ஸ் இஸ் இது என்ன டாபிக்ங்க. ஸோ இது நம்ம என்ன டாபிக்ல பார்த்தோம், இதுக்கு பேர் என்ன? ஃபங்க்ஷன்ஸ். Input. ஓகே, ஸோ இது பிரிண்ட்ன்றது ஃபங்க்ஷன். ஆனா இப்படி டபுள் கோட்டுக்குள்ள எழுதிருக்கிறதுக்கு என்னது? ஸ்ட்ரிங். சூப்பர். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கீங்க. சூப்பர். இப்போ இந்த பிரிண்ட்ன்றது It's just print whatever Function. you put in the brackets. so but actually it's called as a function. So appo nama function ன்ற term Yeah, function. yes. So and again ipo what is a and x இது என்னன்னு சொல்லுவீங்க? Variable. Variable. So what is integer? இது நம்ம என்ன டாபிக்? Data type. பட் நம்ம இது நான் என்ன டாபிக் அடியில நான் யூஸ் பண்ணேன்? Typecasting. Yes. And what is it called as again? Data cast. டைப்காஸ்டிங். Typecasting. Sorry, typecasting. So typecasting is correct. But ஆனா ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். If a word is ending with open and close bracket, what do you call it as? Function. Super. அப்ப இது என்னது? இதுவும் அப்போ Function. Okay. இப்போ இன்ட்டுமே ஃபங்க்ஷன் தான். பட் அதனால நம்ம டைப் காஸ்டிங்ன்ற டாபிக் அடியில் அந்த ஃபங்க்ஷன் நான் டீச் பண்ணியிருப்பேன். பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்த கோட்ல யூ கேன் ரெகக்னைஸ் ஆல்மோஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ இது ஒரு பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஸ்ட்ரிங்ன்றது இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இது அகைன் அ ஃபங்க்ஷன், இது ஒரு வேரியபிள். பட் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், which is called as equal to. ஸோ இந்த மாதிரி வேற என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கு, அன்னைக்கு நீங்க பிளஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களே. ஸோ லைக்வைஸ் வாட் ஆர் த அதர் சிம்பிள்ஸ் பிரசன்ட் இன் பைத்தான்? இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்ம ஈஸியா சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம டக்குன்னு கவர் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். பட் ஸ்டில் வி ஹேவ் சிம்பிள்ஸ் டு லேர்ன். அந்த சிம்பிள்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. அப்ப சிம்பிளி இட் மீன்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்? ஐ ஹேவ் சம் சிம்பிள்ஸ். ஸோ பைத்தன் AWS. Okay, so I have some symbols. And a symbol na arithmetic operators, which is so basic addition, subtraction, multiplication, division. But extra pudusa or new symbols. Let's learn what are they. So now let me write some code. So print 10 plus 3. So let me copy this code and I'll paste it again and again and again and again and again and again. So in get 10 minus 3, get 10 multiply 3, get 10 double star, get 10 divided by, get 10 double slash, get percentage. ஸோ இருக்கிற எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஸோ இங்க இட்ஸ் வெரி ஈஸி, நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ this will be the answer of 13, this will be an answer of 7, and this will be an answer of 30.
ஆனா இங்க டபுள் ஸ்டார்ன்னு இருக்க இதுக்கு என்னங்க மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆக்சுவலா இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்னா ஸோ 10 to the power of 3 which will be equalated to so 10 into 10 into 10. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா 1000. அப்போ எனக்கு 10 to the power of 3 so 10 into 10 into 10 which is 1000. So I'll be getting that answer of 1000. நெக்ஸ்ட் 10 divided by 3 இது நமக்கு எப்படி போகும்னா 3.3333 போயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க 10 கம்ப்ளீட்டா 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. இப்போ 3.33 it will be keep on going. நெக்ஸ்ட் நமக்கு 10 டபுள் ஸ்லாஷ்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ்னா என்ன, இந்த பெர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிளுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டபுள் ஸ்லாஷ் சிம்பிளி மீன்ஸ் கோஷன்ட் அண்ட் திஸ் சிம்பிளி மீன்ஸ் ரிமைண்டர். ஸோ வாட் இஸ் கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10 3 ஆல டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் சே ஐ ஹேவ் 10 and I want to divide it by 3. ஸோ நான் 10 3 ஆல் டிவைட் பண்ணா I'll say 3 times 3 is 9 and I'll write a remainder as 1. அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா they will be calling this as a quotient and they will be calling this as a remainder. அப்ப நம்ம இந்த 3ன்றதான் கோஷன்ட், இந்த 1ன்றதான் என்னோட ரிமைண்டர். ஸோ நம்ம இப்போ இந்த கோடை ரன் பண்ணோம்னா ஸோ I'll be getting my quotient as 3 and remainder as 1. So if I run this, எனக்கு அவுட்புட்ல 13 7 13,000 3.3333 and quotient is 3 and remainder is 1 அப்படின்னு சொல்லிட்டு I'm getting this output. இதுதான் அவைலபிள் சிம்பிள்ஸ். இதை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அவைலபிள் சிம்பிள்ஸ் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ if I say இங்க quotient and remainder, இங்க நான் 2 கொடுக்குறேன், இங்க 2 கொடுக்குறேன். So what will be the quotient and remainder? Quotient will be 5 and remainder will be 0. 0. சூப்பர், அவ்வளவுதாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். அது பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், வெரி வெரி ஈஸி. இது எங்க யூஸ் பண்ணுவோமா, எங்க வேணா யூஸ் பண்ணலாம். இதுக்கு யூஸ் கேஸ்லாம் சொல்ல முடியாது. நான் பேசிக்கா எங்க அடிஷன் பண்ணுவீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் we are going to learn something called as assignment operators. இது நம்ம from the starting of our class we have been using it. என்னன்னா நம்ம equal to அப்படின்னு யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ a equal to 10, a equal to 5 அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றது எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற கேட்டகரி. இப்போ நான் என்ன பண்றேன், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், which is one second guys. a is equal to I'll say 10. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா a is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு I'm creating a variable. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், print a அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். So we have seen an example of assignment operator. பட் ஆனால் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூடவே we have a lot of symbols. ஸோ பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், டிவைடு, மல்டிப்ளை ஈக்குவல்னு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல இருக்கிற எல்லா சிம்பிள்ஸுமே இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல இருக்கு. எண்டிங்ல ஈக்குவல் டுன்ற சிம்பிளோட முடியுது. அப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்ஸ் see some examples. எல்லாமே பார்க்கறதுக்கு பதிலா கொஞ்சம் ஒரு 2-3 எடுத்துக்கலாமே. ஸோ வாட் I'll do is let us say இங்க a ஈக்குவல் டு பதிலா நான் என்ன பண்றேன், இந்த பிளஸ் ஈக்குவல் டுன்ற சிம்பிள் எடுத்துக்கிறேன். a பிளஸ் ஈக்குவல் டு 5 print a. and அதே மாதிரி I'll say a multiply equal to 2 print a. done. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல ஒருத்தர் டவுட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரே வேரியபிள்ல மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் see. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க when you create a variable, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல இது ஒரு பாக்ஸ், ஒரு மெமரி அசைன் ஆகும். அதுக்குள்ள நம்ம இப்போ என்ன ஸ்டோர் பண்றோம்னா நம்ம 10 அப்படின்ற ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்போ ஏக்குள்ள என்ன இருக்குன்னா 10ன்ற ஒரு டேட்டா இருக்கு. ஸோ 10 is stored inside a. இப்போ print a கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல என்னன்னு வரும்னா 10 வரும். அவ்வளவுதாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் அவுட்புட். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, a பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற ஒரு சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஃபார்முலா. எஸ், இது ஒரு ஃபார்முலா மாதிரி. பட் அந்த ஃபார்முலா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம கண்டிப்பா ஒரு கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். இது இன்னைக்கு இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ்ல லூப் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கும்போது we will be using this symbol 100%. ஸோ கண்டிப்பா இந்த சிம்பிள் தெரிஞ்சாதான் நம்ம லூப்ன்ற டாபிக்கை படிக்க முடியும். அப்போ நம்ம பிளஸ் ஈக்குவல் டுன்ற சிம்பிளுக்கு ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். வாட் இஸ் அ ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டேக் யோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா a, put equal symbol. So again take your left hand side a, followed by the symbol in between plus and your right hand side 5a. அப்ப அதே மாதிரி நம்ம இதை திருப்பி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்க a லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல followed by equal symbol, again a உங்களோட symbol in between which is multiply symbol, and right hand sideல இருக்கிறது அவ்வளவுதாங்க. a is equal to a plus 5, a is equal to a into 2ன்ற ஒரு ஃபார்முலா.
இதை தெரிஞ்சு இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுன்றத, இது எப்படி யூஸ் பண்றாங்கன்றத நம்ம சினாரியோவை நம்ம வைல் லூப்ல நம்ம லேர்ன் பண்ணோம். பட் இப்போதைக்கு இது ஒரு ப்ரீ ரெக்வசைட் டாபிக் டு லேர்ன் லூப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் சே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். இப்போ கரண்டா என்னோட ஏ வேல்யூ என்னவா இருக்குன்னா 10 இருக்கு. எப்படி என்னோட மெமரியில 10 தானே இருக்கு. ஸோ கரண்டா இன் மை மெமரி ஐ ஹேவ் அ வேல்யூ ஆஃப் 10. டன். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன், இப்போ இந்த ஏல என்ன ஆகும்னா 10ன்றது ரீப்ளேஸ் ஆகும். ஸோ 10 + 5 இட் வில் பிகம் 15. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ இந்த 15ன்றது எதுல போய் ஸ்டோர் ஆகும்னா இட் வில் அகைன் ஸ்டோர் பேக் இன் யோர் ஏ வேரியபிள். ஏன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது ASSIGN. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால என்னன்னா, ஸோ இட் வில் ஸ்டோர் யுவர் வேல்யூ இன்சைட் அ வேரியபிள். அப்போ இப்போ எனக்கு அந்த 10ன்றது என்னவா மாறும், ஸோ 1 செகண்ட், இப்போ அந்த 10ன்றது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் வில் அகைன் பேக் ஆஸ் 15. சாரி, ஸோ இது எனக்கு திருப்பி இப்போ புதுசா அந்த 10ன்றது எரேஸ் ஆயிட்டு எனக்கு 15ன்றது உள்ள ஸ்டோர் ஆகும். அப்போ நமக்கு ஒரு 10ன்றது எரேஸ் ஆயிட்டு இப்போ 15. இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா நான் அவுட்புட் வில் பி 15. Next I have equation again அப்படியே கோட் கண்டினியூ ஆகுது, which is a is equal to a into 2. அப்ப கரண்டா இப்ப என்னோட மெமரியில a வேல்யூ என்னவா இருக்குன்னா 15 இருக்கு. அப்ப here 15 will be replaced and 15 into 2 and the answer 13ன்றது இங்க எனக்கு ஸ்டோர் ஆகும். அப்ப அந்த 13ன்றது என்ன ஆகும்னா இப்ப என்னோட மெமரியில இந்த 15 எரேஸ் பண்ணிட்டு இப்ப எனக்கு புது வேல்யூவா 13ன்றது எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்ப நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா 13 வரும். இப்போ நம்ம பிரிண்ட் ஏன்னு சொல்லிட்டு 3 லைனுமே நான் பிரிண்ட் ஏன்னு தான் பண்ணிருக்கேன். ஆனா ஒருல 10 வருது, இன்னொன்னுல 15 வருது, இன்னொன்னுல 13 வருது. நம்ம இந்த வேரியபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றோம் பாத்தீங்களா, ஏன்னா வேரியபிள். அந்த வேரியபிள்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்சஸ், இட் வேரிஸ். அதுதான் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம்னா ஒரு வாட்டி எனக்கு ஒரு அவுட்புட் வருது. இப்போ நீங்க இதெல்லாம் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இல்லன்றத டெஸ்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இப்படி ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். ஸோ யாருன்னா இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். A square. Which is answer கரெக்ட்டுங்க. A square is super. 13 to 30. 900. 13 to 30 is 900. ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த கோடை ரன் பண்ணோம்னா இப்போ எனக்கு இது என்ன ஃபார்முலாவா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ A is equal to உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் A, நடுவுல சிம்பிள் மல்டிப்ளை A, உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் அதுவும் ஏவே தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு சொன்ன மாதிரியே A ஸ்கொயர், பட் ஆனா சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா ஸோ 30 into 30 which is equal to 900. ஸோ அப்போ பிரிண்ட் ஏ எனக்கு 900 அவுட்புட் வரப்போகுது. அப்போ திஸ் இஸ் a simple example of அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா எப்படி ஒர்க் ஆகும். என்ன சிம்பிள் வேணா இங்க இருக்கட்டும், ஃபார்முலாவை போடுங்க, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆனா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. என்ன ப்ரீ ரெக்வசைட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வேரியபிள் ஏன்னு வச்சிருக்கணும். அப்படி வேரியபிள் ஏன்னு வச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம a ஈக்குவல் டு a பிளஸ் 5 போடுறோம். அப்ப ஏன்னு ஒண்ணு இருந்தா தானே நான் a பிளஸ் 5 பண்ண முடியும். அப்ப மீனிங் இந்த 2 லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம a is equal to 10 print a இந்த லைன் இல்லைன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணிருக்கேன், a பிளஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன். இது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலால a வேல்யூ என்னன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நான் a யோட ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ த்ரோ அன் எரர். இப்போ இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா ஸோ a இஸ் நாட் டிஃபைன்ட், ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஏன்ற ஒரு வேரியபிள் இருக்கணும். இருந்தாதான் நீங்க அந்த வேரியபிள் கூட புது வேல்யூ எல்லாம் நீங்க ஆட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க அசைன் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் அதுக்குள்ள இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்ற ரெண்டாவது கேட்டகரி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இது ரொம்ப ஈஸிங்க, ஆனா இருக்கிறது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது இதுதான் டாப் மோஸ்ட் யூஸ்ட். ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுலையும் பார்ப்போம். அண்ட் லூப்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறதும் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பார்ப்போம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தான் நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற ஆன்சரை அது கம்பேர் பண்ணி நமக்கு கொடுக்க போகுது. ஸோ வாட் ஆர் த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டபுள் ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தன், லெஸ் தன், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல லேர்ன் பண்ணிருக்கிற கான்செப்ட்ஸ். லெட்ஸ் லேர்ன் வாட் ஆர் தே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ லெட் அஸ் சி. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், கோட்ல நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ print 10 is equal to 10. So I'll copy this code and I'll paste it for 6 more times. So நம்ம இங்க என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். So 10 is not equal to, greater than or equal to, இங்க greater than, இங்க lesser than or equal to, and இங்க lesser than. So நம்ம இப்ப இந்த கோடை ரன் பண்றோம்னா so 10 is equal to 10 which will fetch me equal to அப்படின்னா என்னன்னா, so 10 10 சேமா இருக்கா,
எஸ் இட் இஸ் சேம். ஸோ அப்போ ஈக்குவல் டுன்ற மீனிங் சின்ஸ் தே ஆர் சேம், எனக்கு இது ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி ட்ரூ அப்படின்ற அவுட்புட் எனக்கு கொடுக்கும். லாஸ்ட் லைன் இஸ் சேம் ஆபரேட்டர்ஸ், லாஸ்ட் டூ லைன். ஓ எஸ், அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நோ வரிஸ், தேங்க்யூ. ஸோ இப்போ நமக்கு 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, ஸோ 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10, ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல். பட் ஆனால் ஆக்சுவலாக தேர் சேம் தானே. ஸோ 10ம் 10ம் சேமாக தான் இருக்கு, ஆனால் நாட் ஈக்குவல்னு சொல்றீங்களே. ஸோ இட் வில் கம்பேர் அண்ட் இட் வில் ரிட்டர்ன் மீ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ இது பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஆனா பைத்தானோட ஃபண்டமெண்டலா நீங்க இஃப் அண்ட் எல்ஸ் லூப் பண்றதா முக்கியமான டாபிக்ஸ். அந்த இஃப் அண்ட் எல்ஸ் லூப் ஒர்க் ஆகுறதே இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அப்ப மேக் ஷூர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி, பிரிட்டி ஈஸி. ஸோ 10 இஸ் இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஒன்னு பெருசா இருக்கலாம் ஆர் ஈக்குவலா இருக்கலாம். ஸோ வாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்? ஸோ அப்ப இது ஈக்குவல் எழுதிக்கிறேன். ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இது நாட் ஈக்குவல். ஓகே, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஒன்னு 10ன்றது பெருசா இருக்கலாம். இந்த கிரேட்டர் தென்ற சிம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அது ஓப்பனிங் மாதிரி இருக்கு. அப்ப ஒரு வாய் திறந்து இருக்க மாதிரி, எந்த பக்கம் வாய் திறந்து இருக்கோ அந்த பக்கம் பெரிய நம்பர். ஒரு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஷார்ட் கட்டு. ஸோ அப்ப இந்த பக்கம் தான் பெரிய நம்பர் இருக்கணுமா. 10 இஸ் கிரேட்டர் தென் 10. இல்லையே, பெரிய நம்பர் இல்லையே. ஆனா அங்க ஈக்குவல்ன்ற சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அப்ப ஒன்னு பெருசா இருக்கலாம் இல்ல ஈக்குவலா இருக்கலாம். அப்ப சின்ஸ் தே ஆர் ஈக்குவல், எனக்கு இப்ப அவுட்புட்ல ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. So since greater than or equal to, so I'm getting the output as true. Done, super. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம ட்ரூனே எழுதிக்கலாம். ஸோ சில பேர் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இங்க ட்ரூ, இதுக்கு ஃபால்ஸ், இதுக்கும் ட்ரூ. இப்போ நான் இங்க என்ன பண்றேன், 10 is greater than 10 சொல்றேன். ஸோ since it is greater than, no, they are same numbers. ஆனா எப்படி இது பெருசுன்னு சொல்றீங்க, அப்ப I'll be getting the output as false. இது lesser than or equal to. ஸோ lesser than or equal னா ஒன்னு சின்னதா இருக்கலாம் இல்ல பெருசா இருக்கலாம். அப்ப 10ன்றது இந்த 10 விட சின்னதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. எந்த பக்கம் வாய் ஓப்பன்ல இருக்கோ அந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கணும். அப்ப இந்த பக்கம் பெரிய நம்பர்ல இருக்கணும். அப்படி இருந்தா ட்ரூ. ஆனா இப்ப நமக்கு ரெண்டுமே சேம் நம்பரா இருக்கு. அப்ப நடுவுல ஈக்குவல் டுன்ற சிம்பிள் இருக்கனால லெசர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ அப்ப எனக்கு ஈக்குவல்ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ட்ரூ. அண்ட் ஃபைனலா லெசர் தென் விச் இஸ் ஈக்குவல் டு 10 இஸ் லெஸ் தென் 10, நோ, ஸோ ஃபால்ஸ். இப்ப என்னோட அவுட்புட்ல ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு 6 லைன்ல அவுட்புட் வரணும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் 6 லைன்ல எனக்கு அவுட்புட் வருது. இது நீங்க ட்ரூ ஃபால்ஸ்னு சொன்னாலும் ஓகே, இல்ல ஒரு பூலியன் ஆபரேட்டரும் உங்களுக்கு ஆன்சரா கொடுக்கும்னு சொன்னாலும் ஓகே சார். பூலியன் டேட்டா டைப்பும் உங்களுக்கு ஒரு ஆன்சரா கொடுக்கணும்னு சொன்னாலும் ஓகே. ஸோ எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ திஸ் இஸ் a simple example of comparison operator. நம்ம கம்பேரிசன் ஆபரேட்டரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா we have a final operator which is இதோட நம்ம முடிச்சிடும், which is logical operator. இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் தாங்க நம்மளோட கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த சைட்ல இருந்தீங்களா, இல்ல சுவிட்ச் போர்ட்ல கூட எப்படி நமக்கு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் தான். ஸோ அப்போ கம்ப்யூட்டரும் மோஸ்ட்லி நீங்க கிரியேட் பண்ணிருக்க அந்த ப்ராசஸர் சிப் எல்லாமே இந்த லாஜிக்கல் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது SQL கூட பயன்படுத்துவாங்க, நிறைய டூல்ஸ்ல பயன்படுத்துவாங்க. அண்ட் ஆர் நாட் அப்படின்றது அது என்ன நம்ம லேர்ன் பண்ணுவோமே. ஸோ அண்ட் அப்படின்றது இருக்கு. அண்டுக்கு மீனிங் என்னன்னா மல்டிப்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுன்னு இருக்கு, இதுக்கு மீனிங் என்னன்னா அடிஷன். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நாட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மீனிங் என்னன்னா இன்வர்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆர் நாட்னு சொல்லிட்டு we are understanding like this. இந்த அண்ட் ஆர் நாட்ன்றது ஆப்ரேட்டர்ஸ், ஆனாலும் அவங்க கீவேர்ட்ஸ்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா நம்ம ஒரு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இன் பைத்தான். அப்போ இவங்க இந்த சிம்பிள் மூணுமே கீவேர்ட்ஸும் and they are also called as operators. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், let's go to our code and let's understand what are they. இப்போ அண்ட்னா மல்டிப்ளிகேஷன், ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம், அண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்றேன், ஸோ அண்ட் டேபிள்ல ட்ரூன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ட்ரூனா என்னன்னு சொன்னேன், 1ன்னு சொன்னேன். அண்ட்னா என்ன, மல்டிப்ளை. அப்போ 1 into 1 I'll be getting an output of 1. 1 into 0 I'll be getting an output of 0. 0 into 1 I'll be getting an output of 0. 0 into 0 I'll be getting an output of 0. அப்ப நம்ம அண்ட் டேபிள நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லையா சிம்பிளா இப்படி மெமரைஸ் பண்ணிட்டாலும் ஓகே. அண்ட் டேபிள்ல 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அவுட்புட்ல ட்ரூன்னு வரும். ஏதாவது 1 ஃபெயிலியர் ஆனாலும் டோட்டல் அவுட்புட்ன்றது ஃபெயிலியர் தான். இதுதான் அண்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் we have an example of ஆர் டேபிள். எப்படின்னா ஏதாவது 1 சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். நம்ம எப்படி பண்ணிக்குவோம், ஸோ ட்ரூவை 1ன்னு எடுத்துக்கலாம். ஆர்னா என்ன, அடிஷன். அப்போ 1 + 1 1, 1 + 0 1, 0 + 1 1, 0 + 0 அப்படின்னு போகும்போது மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல 0 அப்படின்னு வரும்.
நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, ஸோ ஆர்ன்றது என்னன்னா, ஸோ இட்ஸ் சிம்பிளி ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே, இப்போ நமக்கு 2 சாட்டிஸ்ஃபை இருக்கு ட்ரூ, 1 சாட்டிஸ்ஃபை ஆனாலே ட்ரூ, இங்கே 1 சாட்டிஸ்ஃபை இருக்கு ட்ரூ, எல்லாமே ஃபெயிலியரா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஃபெயிலியர். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர் டேபிள், திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்ட் டேபிள். ஸோ இப்போ அண்ட் ஆர் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு ஃபைனலா நாட்ன்னு இருக்கு. நாட்டுக்கு டேபிள்லாம் கிடையாது. அது என்ன பண்ணும்னா, நீங்க நாட் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாட் ட்ரூ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு மீனிங் ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு மீனிங் ட்ரூ. அவ்வளவுதாங்க. ஸோ நமக்கு இது பொய்ன்னு சொல்றதுக்கும் இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஸோ ரெண்டுமே அர்த்தம் ஒண்ணுதான். அதுதான் நம்ம நாட் அப்படின்றத பண்ணும். ஸோ கொடுக்குற இன்புட் அப்படியே தலைகீழா மாற்றும். நாட் ட்ரூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ஃபால்ஸ். இதுதான் நம்மளுக்கான டேபிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் எதிர் பண்றேன், அப்படியே என்னோட கோட்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட், ஸோ 10 is equal to 10. இல்ல நம்ம இதை ஷார்ட்டா வச்சுக்கலாம். 10 is equal to 10 and 4 is less than 6. இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட். இங்க 4 is greater than 6, இங்கேயும் greater than 6. ஆனா நான் இங்க என்ன பண்றேன், ஆறுன்றதை மாத்திக்கிறேன். இங்கே நம்ம வெறும் நாட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 10 is equal to 10, 4 less than 6. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும்னா 10 is equal to 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆமாம் ட்ரூ தான். அண்ட் 4ன்றது 6 விட சின்னதா? ஆமாம் ட்ரூ தான். அப்ப சின்ஸ் டி அண்ட் டி, ஸோ இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ, ஸோ சின்ஸ் போத் மை கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ, ஸோ டி அண்ட் டி என்னோட டேபிள் படி டி அண்ட் டி எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ட்ரூன்ற ஃபைனல் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் சேம் கோஸ் ஃபார் த நெக்ஸ்ட் சினாரியோ which is 10 is equal to 10 is true and 4 is bigger than 6 ன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா 6 விட 4 பெருசா இல்லையே, தப்பாச்சு. அப்ப இங்க ஃபால்ஸ். அப்ப நம்ம இப்ப இந்த டேபிளை கம்பேர் பண்ணோம்னா டி அண்ட் எஃப் மை டோட்டல் அவுட்புட் வில் பி ஃபால்ஸ். நீங்க இப்படி டேபிளை வச்சும் சொல்லலாம், இல்ல 1 into 0 அண்ட்னா மல்டிப்ளை, ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. 1 into 0 எனக்கு 0. டக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட். ஸோ நெக்ஸ்ட் 10 is equal to 10, so it is true. ஆனா இப்ப நான் ஆர்ன்னு பயன்படுத்தியிருக்கேன். 4 is greater than 6, which is false. Since it is an OR table, so 1 plus 0, அப்ப எனக்கு அவுட்புட் 1 தான். ஸோ அப்ப நமக்கு இந்த டேபிள்ல கம்பேர் பண்ணாலும் 1 plus 0 it is 1. And finally we have not true, which is equals to, so நம்ம not trueன்னு சொன்னீங்கன்னா நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ். ஏன்னா not trueனா என்னது? ஃபால்ஸ். அவ்வளவுதாங்க. ஸோ அப்ப நான் இந்த 4 லைனை நான் ரன் பண்ணனா ஐ வில் பி கெட்டிங் an output of true false அப்படின்ற அவுட்புட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதோட நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம்னா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்னா என்ன, ஸோ பைத்தான்ல நமக்கு என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் குட்டியே 2 டாபிக்ஸ் தான், அது முடிச்சுட்டு ஏதாவது Q&A இருக்கான்றதை நான் கேட்கறேன். பெரிய டாபிக்லாம் பார்க்க போதில்லை, இந்த ஆபரேட்டர் சம்பந்தமானது தான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. இப்போ உங்ககிட்ட தாங்க ஒரு கேள்வி என்னன்னா, ஸோ 10 plus 3 into 2 என்ன பண்றேன்னா இப்போ 10யும் 3 ஆட் பண்ணிட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்ப இதுதான் நான் எழுதியிருக்க ஈக்குவேஷன். யாருன்னா இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். 16. ஓகே 16 தானுங்களா? கன்ஃபார்மா? நெக்ஸ்ட் ஹவ், why 16? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணனும். சூப்பர்ங்க. இது எங்க படிச்சீங்க? பாட் மாஸ்க். கிரிதன் சூப்பர். பாட் மாஸ்க். அவ்வளவுதாங்க. இதே கான்செப்ட் தான். ஏன்னா நீங்க இப்படி மல்டிபிள் சிம்பிள்ஸ் நீங்க பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து ஒரு ரூல் நம்ம கொண்டு வரணும். இது மேத்தமெட்டிக்ஸ்னாலும் சரி, இது காமனா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்தும். இது நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ், PRECE DNCE. ஒரு ஆப்ரேட்டருக்கும் இன்னொரு ஆப்ரேட்டர் மேல ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இது மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்டுக்கு என்ன பண்ணலாம்னா BODMAS, this stands for bracket of division, multiplication, addition and subtraction. இதுதான் நம்ம BODMAS அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்க கோட்ல பிராக்கெட் இருந்தா பிராக்கெட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. என் கோட்ல பிராக்கெட் இல்ல. நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்கா? இல்ல. மல்டிப்ளை இருக்கா? இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 3 into 2ன்றத முடிங்க. which stands for 6. அதுக்கடுத்து ஆட் சப்ராக்ட்லாம் பண்ணுங்க, which is 10 plus 6 16 அப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ இப்ப இந்த கோடை நான் ரன் பண்ணா பைத்தான் என்ன பண்ணும்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடிஷன்ன்றதை பண்ணும். ஏன்னா பைத்தானும் இந்த ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ்ன்ற ரூல்ல எனக்கு அது ஃபாலோ பண்ணி மேத்தமெட்டிக்ஸ் ரூல தான் அதுவும் ஃபாலோ பண்ணுது. ரிமெம்பர் திஸ். இப்ப நான் என்ன பண்றேன், இங்க நான் பிராக்கெட் கொடுக்குறேன். இப்படி நான் பிராக்கெட் கொடுத்தேன்னா இப்ப எனக்கு பிரசிடென்ஸ்ன்றது சேஞ்ச் ஆயிரும். ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா
நீங்க ஃபர்ஸ்ட் 10+3 தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் பிராக்கெட்ன்றதை கொடுத்துருக்கேன். அப்ப நான் இப்படி பிராக்கெட் கொடுத்தோன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் எனக்கு அவுட்புட்டை காமிக்க வச்சு 10+3 ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும், which will be 13. Then 13 into 2 I'll be getting an output of 26. அப்போ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் டிட்டோ சேம் டு சேம் தான். ஆனா சின்னதா ஒரு பிராக்கெட் நான் சேஞ்ச் பண்றதுனால எனக்கு அது ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபலே மொத்தமா மாறுது. இதுதான் ஆபரேட்டர் பிரசிடென்ஸ்ல போட்மாஸ் அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்ட். இது நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல லேர்ன் பண்ணிருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ஃபைனலா பெப்8 அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த பெப்8னா என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நமக்கு இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ கண்டிப்பா பெப்8ன்றது அடிக்கடி கேட்கிற இன்டர்வியூ கொஸ்டின். பைத்தான்னு ஒரு கேள்வி கேட்கறானே பெப்8ன்னு வரும். அப்ப 5ல 4 இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின் பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெப்8ன்றது டாபிக்லாம் இல்லைங்க. இட் இஸ் ஜஸ்ட் STYLE ஸ்டைல் கைடு ஃபார் பைத்தான். அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழி படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் படிச்சு முடிச்சோன்னா உங்க நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் நம்ம சொல்லுவாங்க. அப்படின்னா மீனிங் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு நல்லா இருக்கணும். அப்ப நீங்க இங்கிலீஷை கத்துக்கிட்டீங்க, ஆனா அது இங்கிலீஷை ரைட் பண்றதுக்கு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இப்ப நம்ம பெப்8 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பைத்தான் ஒரு லாங்குவேஜ் எழுதுறதுக்கும் there is something called as ஹேண்ட் ரைட்டிங். அப்ப என்ன பண்ணிக்கிறேன், ஸோ கூகுள்ல போயிட்டு பெப்8 அப்படின்னு நான் சர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பெப்8ன்னு சர்ச் பண்ணா ஸ்டைல் கைடு ஃபார் பைத்தான். இது எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா குயிடோ வான் ராசம் 2001ல ரிலீஸ் பண்ணாரு. அப்படின்னா குயிடோ வான் ராசம்ன்றது ஓனர், பைத்தான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஆத்தர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க பைத்தான் எழுதும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நீங்க எனக்கு சில பேர் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப நான் இந்த கேப் எல்லாம் இப்படி விடலாமா, நடுவில் இப்படி காலியா லைன் எல்லாம் விடலாமா, நீங்க ஸ்பேஸ் எல்லாம் விடுறீங்களே, இதெல்லாம் எவ்வளவு ஸ்பேஸ் விடலாம், அதெல்லாம் தப்பா கரெக்டா, இங்க நடுவில் ஈக்குவல் டுக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுமா, கொடுக்கலன்னா வராதா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நான் பொறுமையா இருங்க, நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஹியர் இஸ் யுவர் ஆன்சர் கைஸ். ஸோ நீங்க பைத்தான்ல ஸ்பேஸ் கொடுக்கலாம் கொடுக்காமலையும் போகலாம். ஸோ A = 10 கொடுக்கலாம், A = 10 இல்லை, A கூட 10 ஈஸி சின்னதுதான். இப்போ நம்ம பிரிண்ட் ஏன்னு கொடுக்கலாம், இல்ல பிரிண்ட்ல நீங்க நடுவில் இப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுக்கலாம், இல்ல பிரிண்ட் இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன், A = இங்க நான் நார்மலா A = 20 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும், 20 20 20. அவுட்புட்ல எந்த மாற்றமே இருக்காது, அப்படியே சேம் 20 20. ஆனா நீங்க இங்க ஸ்பேஸ் கொடுக்கறதும் கொடுக்காததுன்றதும் உங்களோட சாய்ஸ். அப்படி கொடுத்தா நம்மளுக்கு பார்க்க அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லிட்டு, ஆனா கோடு ஒர்க் ஆகுது. ஸோ கோடு ஒர்க் ஆகுறத விட அந்த கோடை மத்தவங்க ரீட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கோடு அடிக்கிறோம்னா நீங்க அடிச்சுட்டு போயிருவீங்க, ஆனா அந்த கோடை வச்சு அதுக்கு மேல அந்த கோடை மாடிஃபை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நீங்க அடிக்கிற கோடுன்றது ரீடபிளா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும், மத்தவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டைல் கைடுன்னு வச்சிருக்காங்க. அந்த ஸ்டைல் கைடுல இப்ப பாருங்களேன், வேணா நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க. ஸோ நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்கன்னா ஈக்குவல் டுக்கும் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா தப்பு, கோடெல்லாம் ஒர்க் ஆகும், இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன், கோட்ல எந்த எரரும் வராது, அவுட்புட் சேமா தான் இருக்கும். ஆனா நம்ம ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங்ல இப்படி ஸ்பேசஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுக்கு பெப்8. நான் இது வரைக்கும் நான் அடிச்சிருக்கிற எல்லா லைனும் பெப்8 வச்சு நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் அடிச்சிருக்கேன். அப்ப மேக் ஷூர் ரிமெம்பரிங் திஸ். ஸோ நான் இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போதும் நான் என்ன பண்ணிருப்பேன்னா, நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இந்த ரூல் இருக்குங்க. என்ன லாங்குவேஜ்னா, நீங்க கமா போடுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட் அப்படி டைப் பண்ணிட்டு கமான்னு எடுக்கிறீங்கன்னா கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும், ஹாய். ஸோ இப்படிதான் நீங்க ரைட் பண்ணணும். ஸோ கமாக்கு அப்புறம் there should be always a space. அதே ரூல் பெப்8லயும் இருக்கு. ஒரு கமா கொடுத்தீங்கன்னா அந்த கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு there will be a rule. ஸோ நான் இங்க என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் கமா கொடுத்துருப்பேன். ஸோ டோட்டல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, கமா ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பேன், ஏன்னா பார்க்க கொஞ்சம் டீசெண்டா கிளீனா இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் பெப்8. ஸோ ஸ்டைல் கைடு ஃபார் பைத்தான் கோடிங். ஸோ நமக்கு கோடை எப்படி டைப் பண்றதுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதுக்குன்னு நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடுவில் பிரிச்சு எழுதுறீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. அது நமக்கு அந்த பிரிண்ட்ன்ற வார்த்தையை எடுத்துக்காது. அந்த பிரிண்ட்ன்றதை ஒட்டி இருந்தாதான் அது பிரிண்ட் அப்படின்ற ஒரு மீனிங். நீங்க தனித்தனியா ஒரு இடத்துல நீங்க பிரிண்ட்னு எழுதுறீங்கன்னா அதெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீதி இருக்கிற தனித்தனி காம்பனன்ஸை நீங்க வேணா பிரிக்கலாம், ஆனா வார்த்தைகள் எல்லாமே எனக்கு சேமா தான் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன,
என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு, அந்த சிம்பிள்ஸ் கூடவே நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கும் பெப்பைட் அப்படின்ற டாபிக்கும் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு புது சிம்பிள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மொத்தமா நம்ம பைத்தான்ல அடுத்து நம்ம பார்க்க போறதே கலெக்ஷன்ஸ்னு ஒன்று பார்ப்போம், இஃப் அண்ட் எல்ஸ்னு ஒன்று பார்ப்போம், லூப் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று பார்ப்போம். இது 4 பார்த்தாலே we are more than enough. இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல கலெக்ஷன்ஸ் அண்ட் லூப், அடுத்த கிளாஸ்ல இஃப் அண்ட் எல்ஸ்